இப்ப ஜாம்பவான் ஹனுமானை அழைத்தார். என்னப்பா உனக்கு இல்லாத ஆற்றலா? இந்த இடத்த கம்பர் ரொம்ப அழகா பாடுறார். மேருகிரிக்கு மீதுர நிற்கும் பெருமையீர், மாறி தொழிக்கும் பாறை எடுக்கும் வரவல்லீர், பாறை எடுக்கும் நொன்மை வளத்தீர் பழியற்றீர், சூரியனை சென்று ஒன்கை அகத்து தொடவல்லீர். அனுமான் நினைச்சா மேருமலையை விட பெரிய வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த மலைக்கு மேல் உன்னால் நிற்க முடியும். அதே சமயம் 2 மழை துளிக்கு நடுவுல சின்ன வடிவம் எடுத்துன்னு போகணும்னா அப்படிப்பட்ட சின்ன வடிவமும் உன்னால் எடுக்க முடியும். பூமியையே தூக்கணும்னா ஹனுமானால் தூக்க முடியும். ஒரு தோஷம் குற்றம்ங்கிறது கிடையாது. பிரம்மச்சரிய விரதத்தில் நிலை நின்றிருக்கிறார். சூரியனை போய் தொடக்கூடியவர். நீதியில் நின்றீர் வாய்மை அமைந்தீர் நினைவானும், மாதர் நலம்பேழ் நாது வளர்ந்தீர் மறையெல்லாம், ஓதி உணர்ந்தீர் ஊழி கடந்தீர் உலகீனும், ஆதி அயந்தா நேயன யாரும் அறைகின்றீர். நீதியிலே நிலைத்திருப்பவர், தர்மப்படி வாழ்பவர், சத்தியத்தை பேசக்கூடியவர், மனசால் கூட ஒரு பெண்ணை நினைக்காமல் பிரம்மச்சரியத்திலே ஊன்றியவர், வேதங்களையெல்லாம் கற்று தேர்ந்தவர், பிரளயத்தையும் தாண்டி சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவர், பிரம்மாவே இப்படி வந்தாரோ என்னும்படியான பெருமை மிக்கவர். உன்னால முடியாதான்னு சொல்லும்போதுதான் ஹனுமானுக்கு தன்னுடைய பெருமைகள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. இப்போ ஹனுமான் பார்த்தார், அவ்வளவுதானே, ராமனுக்கு கைங்கரிய பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா நிச்சயமாக முதலில் அந்த கைங்கரியத்தை நிறைவேற்றுகிறேன். ஜாம்பவானே, ராம நாமம் எனக்கு ஒரு சிறகு, ஜாம்பவானின் ஆசீர்வாதம் மறு சிறகு. 2 ரெக்கை இருக்குன்னா பறக்கலாம் இல்லையா? ராம நாமம்ங்கிற ஒரு ரெக்கை, ஜாம்பவான்கிற பெரியவருடைய ஆசீர்வாதம்ங்கிற மறு ரெக்கை. இதோ இப்போதே பறக்கிறேன். எப்படி செல்வது? நம்ம தமிழகத்தின் தெற்கே பார்த்தோம்னா மகேந்திரகிரின்னு ஒரு மலை. இன்னைக்கு திருக்குறுங்குடி திவ்ய தேசம்னு அதை சொல்லுவா. அங்கே போய் அந்த மலை இப்போது ரீசெண்டாக கூட அடியன் சேவிச்சுட்டு வந்தேன். அங்கே பெருமையாக சொல்லிப்பா, இங்கேருந்து தான் ஹனுமான் இலங்கையை நோக்கி பறந்தார் அப்படின்னு. அந்த மகேந்திரகிரி என்ற அந்த மலையின் உச்சியிலே ஹனுமான் ஏறி நிற்கிறார். ராம நாமத்தை நன்றாக மனத்தால் சொல்லி ராமனுக்கு வெற்றி உண்டாகுக என்று ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் என்னும்படியாக ராம நாமத்தை சொல்கிறார். சொல்லிட்டு அந்த மலையிலேருந்து புறப்பட போறார். அவர் எப்போ புறப்பட தொடங்கினாரோ அப்பையிலேருந்து ராமாயணத்தில் சுந்தரகாண்டமும் தொடங்குகிறது. அதுதான் சுந்தரகாண்டத்தின் தொடக்கம்.